குட் மார்னிங் சார். ஒரு ஆளை காணவர் எங்க போயிட்டாரு? உத்தியோகம்னா இதெல்லாம் உத்தியோகம். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துல வந்திருக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் இருந்தா என்ன ஆறுது? பிளாட்பாரமா சுரங்கமா கண்ட இடத்துல தூங்க வேண்டியது இருக்கு. உத்தியோகம் இப்படி மனுஷன் வாழ்க்கை. Yeah. Don't disturb me, please. Nuisance. அந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெல்லா இல்ல, அவளை அனுப்பிச்சிட்டு ஒரு காஃபி ஒண்ணு கொண்டா. ஐயோ நான் வந்து ஐயோ தெரியாம அதுல அது இன்னொரு தடவை இப்படி பண்ண எக்ஸ்கியூஸ் மீ சார். நீ எங்க வந்த? பூர்த்திங்க என்ன அவரை பத்தி அந்த வேற செய்வாரா சார்? அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன இங்க அனுப்பி வச்சார் சார். என்ன மாதிரி இழிக்கிறேன்? ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன் யாரே? ஸ்டீவன்சன் ஸ்டீவன்சன் என்ன அவருக்கு சிரிச்ச முகமாவே இருக்கு சொல்லிருக்காரு சார். அதாவது the cultivate the fashion of the smiling face. சரி சரி சார். என்னப்பா கோட்டை என் கோட் உனக்கு எதுக்கியா? சார் கொடுக்கமா இருக்கு சார். என் உயிர் எடுக்காத தேசம் வெளியே போக்க. நல்ல மாதாஜி உன்னால உபகாரம் இல்லாட்டால் உபகாரம் வேண்டாம் சார். எனக்கு பைத்தியமா சார்? உண்மையை சொல்றேன் சார். கைய காலை புடிச்சுக்கிடுச்சு முன்னுக்கு வரணும் சார். காக்கா பிடிக்கிறேன் சார். உள்ள வேலையை ஒழுங்கா செய். நீ ஒண்ணு காக்கா பிடிக்க மாட்டேன் சார். ஒழுங்கா இருந்தா எவன் சார் முன்னேற முடியும்? இப்ப நீங்க தான் இருக்கீங்க வச்சுங்க. ஒழுங்கா இருந்தா வந்துட முடியுமா? ஐயோ உங்க சொல்லல சார். நீங்க என்ன நீங்க அர்த்தம்? அதாவது வெளியே வந்து பாருங்க சார், அவன் உத்தியோகத்துக்கு என்னென்ன வேலை செய்யறான்னு. வெளியே போய் உட்கார். நான் பெல் அடிச்சே உள்ள வந்தா போ. சார் நான் பெல் அடிச்சா நீங்க வருவீங்களா சார்? ராஜு, நீ மோட்டார் ஓட்டிக்கிட்டே இரு, நான் மேலே போய் பாக்குறேன். ஓ சரிம்மா. ராஜு ராஜு ரொம்ப நன்றி. ராஜு 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 ரொம்ப தேங்க்ஸ் மூர்த்தி. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என் குழந்தை தண்ணியோட போயிருப்போம். முன்ன ஒரு தடவை கொஞ்சம் லேட்டா போனதுனால ஒரு ஜீவனை தண்ணியில தவற விட்டுட்டேன். இந்த முறையாவது சரியான நேரத்துல காப்பாற்ற முடிஞ்சதே. மூர்த்தி, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். அதே உடம்பெல்லாம் ஒரே காயம் பட்டிருக்கேன். நீ வீட்டுக்கு போ, நான் உடனே டாக்டர் அனுப்புறேன். சாப்பிட வாங்க மாமா. சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? ஏன் மாமா இப்படி எதுலயுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க வாழணும். வாழ்க்கையில இவ்வளவு சலிப்பு இருக்க கூடாது. கோமதி, கடந்து போனதை மறக்க தெரியணும். இல்லைன்னா இனிமே நடக்க போறது நல்லதாயிருக்குங்கிற நம்பிக்கையாவது வேணும். ரெண்டும் இல்லாட்டி போனா இங்க சலிப்பு தான் மிஞ்சும். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா விருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமற்கா.
என்ன காப்பாத்துங்களே, அந்த மாமா தானே? ஆமாப்பா. வாங்க மாமா விளையாடலாம். நான் வரலப்பா, நீ போய் விளையாடு. என்ன மாமா அது? சரி, ஒரு கதையாவது சொல்லுங்க மாமா. கதையா? ஆமா, நான் எங்க அம்மாவுக்கு தினமும் ஒரு புது கதை சொல்லி ஆகணும். நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னா அதை நான் எங்க அம்மாவுக்கு சொல்லுவேன். ஏன் மாமா கதை சொல்ல சொன்ன அழறீங்க? எனக்கு எந்த கதையும் தெரியாதுப்பா. ஐயே, என்னதான் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணும் தெரியாது. சரி, ஒரு பாட்டாவது பாடுங்க மாமா. பாட்டா? பாடுறேன்ப்பா, பாடுறேன். என்னை இளம் கீற்றினிலே என்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது. என்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது. என்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. என்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கையினிலே பொய்கின்றாள் நாடும். அமைதியான நதியினிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும். அமைதியான நதியினிலே 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 ஓடும். நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மையது. நாணம் என்னும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென்மையது. அந்தியில் மயங்கி விடும், காலையில் தெளிந்து விடும். அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும். அமைதியான நதியினிலே ஓடும். எனக்கு இப்ப நல்லா நினைவு வந்துடுச்சு. அதுக்கு நீங்க உட்கார்ந்து நான் ஓடி வந்தேன். நாம ரெண்டு பேரும் படகுல பாடிக்கிட்டே போறோம். அப்புறம் நான் தனியா போய் படகு படகு என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அறியாத உங்களுக்கு எல்லாம் கலங்குற விளக்கமா இருந்த உங்க கண்களா இப்படி இருளடைஞ்சு ஒளி இழந்து இருக்கு. இது என்ன கோலம்? ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாறைதானே. இதுக்காகவா? உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்காகவா? லட்சிய புருஷனான ப்ரொஃபசர் கிருஷ்ணரையே கணவனாக அடையணும்னு நான் சபதம்
எடுத்தேன். இல்ல ராதா, அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணர் செத்து போயிட்டு. ஆனா அந்த ராதா மறுபடியும் பிறந்துட்டான். அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணன் மறுபடி பறக்கவே மாட்டாராதா. கடந்த ஜென்மம் கடந்து விட்டது. இனிமேல் நீ இந்த புதிய ஜென்மத்தின் சட்டத்திட்டப்படி தான் வாழவே முடியாது. வீட்டுக்கு போலாம். உன்னை அம்மாவென்று அழைக்கும் இந்த குழந்தையை மறந்து விடாதே. நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கும் போது உனக்கு ஆதரவளித்த சங்கரின் வீட்டில் தான் நீ இன்னும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. போ போ. உங்களை விட்டு போக முடியாது. முடியாது? முடியாது. சரி, நான் போகிறேன். மிஸ்டர் ராமு, மைனிங் சிண்டிகேட் பார்ட்னர் மிஸ்டர் வின்சென்ட் உங்க திறமையை பத்தி ரொம்ப பிரமாதமா எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். இவ்வளவு யங் ஏஜ்ல இந்த சுரங்கங்களுக்கெல்லாம் பார்ட்னர் ஆகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்ல. ஐ கங்க்ராச்சுலேட் யூ. ஐ அம் ரியலி ஆனர்ட் பை யுவர் விசிட். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சங்கர். The mine is well kept. By the way, நான் நாளைக்கே ஊருக்கு போறான் இருக்கேன். அப்படியா? அதோட என் லட்சிய ப்ரொஃபஸரோட படத்தை நான் படிச்ச காலேஜ்ல நானே திறந்து வைக்கப்பேன். வெரி குட். நீங்க நாளைக்கே ஊருக்கு போகலாம். தேங்க்யூ. மிஸ்டர் ராமு, we are just nearing the mines. I see. Be careful. ராமு, 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 சார் நீங்க எப்படி வந்தீங்க? ராமு, மூர்த்தி உங்களுக்கு தெரியுமா? மூர்த்தியா? இல்ல சார், நான் சொல்ல உங்கள்கிட்ட எங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன் சார். வாத்தியார் சார், வாத்தியார் கிருஷ்ணன். கிருஷ்ணன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்க மாணவன் ராமு இப்போ ஒரு பெரிய லட்சாதிபதி, இந்த மைனிங் சிண்டிகேட்டுடைய பார்ட்னர். ராமு, நீ லட்சாதிபதியா? நீ நன்றாக வாழ வேண்டும். உங்க ஆசீர்வாதம். ராமு, பள்ளி ஆசிரியர்கள் என்றுமே பேராசைக்காரர்கள் அல்ல. வாழ்க்கையில் தங்கள் மாணவர்கள் அடையும் வெற்றிதான் ஆசிரியர்களுக்கு சொர்க்கம். ராமு, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், அதுதான் எனக்கு சொர்க்கம். ராமு, நான் உன் ஆசிரியர் அல்லவா? ஆமா சார். ஆமா. நீ எனக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க போற? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என் உயிரையே கொடுப்பேன் சார். என் உயிரையே கொடுக்கிறேன் சார். எனக்கு உன் உயிர் வேண்டாம். உன் உயிருக்காக இன்னொரு உயிர் காத்திருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா கோமதி, ராமு, எந்த ராமுக்காக நீ இவ்வளவு நாள் வாய்ப்பு கண்ணீர் செஞ்சிருந்தாயோ கோமதி, என் மாணவன் ராமு. சாரி, என் முதலாளி ராமு. ராமு, என் முதலாளி கோமதி. ராமு இப்போது பெரிய லட்சாதிபதி. நீ ஒரு பெரிய லட்சாதிபதியை மறந்து கொள்ள போகிறாய். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் என்னைக்கும் உங்க மாணவர் ராமுதான் சார். தவறு ராமு, தவறு. நீ இப்போது மாணவ பருவத்தை கடந்து விட்டாய். இனி என்றுமே என் கோமதியின் ராமுவாக இரு. ராமு, கடமை வழி நிற்பவர்களை ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான். நான் உனக்கு கடமையை போதித்தேன், அதன்படி நான் நடக்கவில்லை. நீயோ கடமை வழி தவறாது நன்றாக படித்து நன்றாக உழைத்து இப்போது பெரிய பதவியில் இருக்கிறாய். நீ விரும்பிய பெண்ணையும் அடையப் போகிறாய். The path of duty is the way to glory. எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் சார். வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறீர்கள். பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கும். பேசுங்க. எல்லாம் தெரிந்து விட்டது. இப்படிப்பட்ட துரோகம் நீங்க செய்யலாமா? ராதாவுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு. ஆமாடா தம்பி, உடனே நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வைக்க வேண்டியதுதான். முகூர்த்தம்? எதுக்கம்மா முகூர்த்தம்? என்னுடைய சாவுக்கா? என்னடி ராதா உளர்ற? அம்மா, நான் உயிருக்கு மேலாக விரும்பியவரை என்னிடம் இருந்து பிரித்து விட்டீர்களே அம்மா. ஒரு உத்தமரின் வாழ்வை போய் நாடகமாக்கி பாழாக்கி விட்டீர்களே. அந்த நாடகத்தில் ஞாபகம் இழந்திருந்த
ஓரிடம் என்று வாழ்வதா என்னுடைய நன்மை? அம்மா, உங்களுடைய பேராசைக்கு என்னுடைய வாழ்வை பலியாக்கி விட்டீர்களே அம்மா, பலியாக்கி விட்டீர்களே. ஆனால் என்னை கடவுள் கைவிடவில்லை. நான் அவரை சந்தித்து விட்டேன். அந்த கிருஷ்ணன் எங்கேயுமா வந்துட்டான்? ஆமா, நீங்கள் என்னை கொன்று விட்டீர்கள். ஆனால் அவர் எனக்கு மறுபிறப்பு கொடுத்து விட்டார். உனக்கு மறுபரப்பு தந்ததே சங்கரடி, சங்கர். ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி உனக்கு வைத்தியம் பண்ண. அவர் இல்லாட்டி நீ பிழைச்சிருக்கவே மாட்ட. ராதா, இந்த வீட்டுக்கு ரெண்டக நினைக்கலாமா? என் மீதுள்ள ஆசையா கிருஷ்ணன் பதவி இழந்து அந்தஸ்து இழந்து இன்று ஒரு சாதாரண வேலைக்காரனாக நிற்கிறார். நீங்கள் அவருக்கு செய்த கொடுமைக்கு என் கண்ணீரால், என் அன்பால், என் சேவையால் தான் நான் ஈடு செய்ய முடியும். நான் ஈடு செய்ய முடியும். இப்ப நீ என்ன செய்ய போற? பணத்தாசை பிடித்த உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போக போகிறேன். எனக்கு வாழ்வு கொடுக்க மறுத்த நீங்கள் என்னுடைய கடைசி லட்சியத்தையாவது நிறைவேற்ற விடுங்கள். அது உன் லட்சியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவனின் கட்டளை அதுவல்ல. நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவனின் கட்டளையாக இருந்திருந்தால் அன்று நீ ஏரியிலே மூழ்கி இருக்க மாட்டாய், நானும் குற்றவாளி குண்டிலே நின்றிருக்க மாட்டேன், என் தாயும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாள். நான் உங்களை பிரிந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவன் கட்டளையாக இருந்தான். நான் இழந்திருந்த ஞாபகத்தை எனக்கு திருப்பி கொடுத்திருக்க மாட்டான். ராதா, சங்கரின் குழந்தைக்கு ஒரு நிழல் தேவை, வீண் பிடிவாதம் செய்யாதே. உள்ளமும் உடலும் உங்களை விரும்பும் போது பேருக்காக மட்டும் நான் எப்படி சங்கரின் மனைவியாக வாழ முடியும்? ஆதரவளித்த ஒரு உத்தமருடன் கபட வாழ்க்கை நடத்துவதுதான் சர்வ வழியா? நீங்களே சொல்லுங்கள். வாழு பயணத்தில் தான் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டீர்கள். சாவு பயணத்திலேயாவது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். உண்மை காதலின் முடிவு மரணம் தான் என்பது உங்கள் விஷயத்திலாவது பொய்யாகட்டும். நான் வீட்டுக்கு போன பிறகுதான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. எனக்காக, என் குழந்தைக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். வருங்கால மாணவ சமூகத்துக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். ஆமாம், நீங்கள் வாழத்தான் வேண்டும். பாருங்கள், பாருங்கள். Good morning, sir. Good morning, students. என்னுடைய ஆசிரியராக இருந்த போது இந்த அறிவாலயத்திலிருந்து உங்களை பிரித்தவள் நான் தான். என் கணவரான பிறகு உங்களை மறுபடியும் இங்கு அழைத்து வந்து அதற்கு பிராயச்சித்தம் தேடிவிட்டேன். உங்கள் கடமையாற்ற செல்லுங்கள். அருமை மாணவர்களே, இந்தியாவின் எதிர்கால சிற்பிகளே, இந்த நாட்டின் மூத்த செல்வர் மறைந்து விட்டார். அறிவுச்சூரியன் அஸ்தமித்து விட்டது. இருட்டிலே திசை தெரியாமல் தவிக்கும் நாம் இனி என்ன செய்ய போகிறோம்? அருமை மாணவர்களே, இந்த கடமை வீரன் உருவத்தை இதயத்திலே நிறுத்தி வைப்போம். இந்த நாட்டிலே இருக்கும் மனைக்கட்டுகள், தொழில் கேந்திரங்கள் எல்லாம் ஆலயங்கள், அங்கே நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து பணிபுரியும் உத்தமர்கள் எல்லாம் நடமாடும் தெய்வங்கள் என்று நம்பிய நம் நேருவுக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை உழைப்பு. உழைப்பு, ஓயாத உழைப்பால் உலகத்திலேயே சிறந்த தலைவரானார் நேரு. மாணவர்களே, உங்கள் உழைப்பால் நமது பாரதம் உலகத்திலேயே சிறந்த நாடாக வேண்டும். நமது மூத்த சகோதரர் நம்மை விட்டு மறைந்து விட்டார் என்பதை பொய்யாக்குவோம். அவர் நம் இதயத்திலே உறைந்து விட்டார் என்பதை மெய்யாக்குவோம். மனிதகுல மாணிக்கமாம் நேருவின் கட்டளையே ஆண்டவன் கட்டளை என நினைத்து பணிபுரிவோம். ஜெய் ஹிந்த்.